ஹாய் ஆல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாளைக்கு தீபாவளி. ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு நிறைய ஆர்டர்ஸ் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்லாம் செய்ய போகிறோம். ஸோ அதை அப்படியே உங்களுக்கும் காமிச்சிடலாம். நீங்களும் அதை என்டர்டெய்னிங்காக நிறைய பேர் குக்கிங் விலாக்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்கள்ல. ஸோ அதனால் உங்களுக்கு காட்டலான்னு நினச்சோம். ஸோ என்னென்ன செய்ய போகிறேன்றதை நான் வாங்க காட்டுறேன். ஸோ நம்மளுக்கு மட்டன் நார்மல் மட்டன் சுக்கா கேட்டிருக்காங்க. போன் மேரோவும் கேட்டிருக்காங்க. போன் மேரோ பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஒரு பீஸ் பாருங்கள், தார் மாதிரி இருக்கா, அண்டையில் போடுற மாதிரி பயங்கர பெருசாக இருக்குங்க எல்லாமே. அந்த மாதிரி இது எனக்கு கஸ்டமர் அவங்க மட்டன் அனுப்பிச்சிட்டாங்க. மட்டன் அவங்களே அனுப்பிச்சிட்டாங்க. அதனால் ஈஸியாக நம்ம வாங்க தேவையில்லை, அவங்களே அனுப்பிச்சிட்டு எனக்கு செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. ஸோ இது அது பேர் என்ன, நம்ம ப்ரான். ஸோ ப்ரானை நல்லா உள்ளெல்லாம் நரம்பெல்லாம் எடுத்து மஞ்சள் போட்டு கழுவி சூப்பராக வச்சுருக்கேன். சிக்கன் இருக்குது, உள்ளேயும் சிக்கன் இருக்குது. ஸோ சிக்கன் என்னென்ன மெனுன்னு நான் சொல்லிடுறேன். மட்டன் சுக்கா, சிக்கன் சுக்கா, அதாவது சிக்கன் பிரட்டல் மாதிரி, ப்ரான் தவா ஃப்ரை, அப்புறம் பாலக் சப்பாத்தி, கீரை கூட்டு, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை. ஸோ இதுதான் மெனு. அப்புறம் கொஞ்சம் இட்லி ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பேர் ஆர்டர் பண்ணதை நான் கம்பைன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா மட்டனை வேக வைக்க போகிறோம். ஸோ மட்டனை வேக வைக்கிறதுக்கு நான் குக்கரில் இதெல்லாம் கழுவி வச்சாச்சு. ஸோ அதனால் அப்படியே நான் குக்கரில் போடுறேன். பார்த்து பயந்துடாதீங்க, என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு. இவங்க என்னென்னா போன வருஷம் தீபாவளிக்குமே நம்ம கிட்ட ஆர்டர் பண்ண அதே கஸ்டமர் தான். போன வருஷம் தீபாவளிக்கு ஆர்டர் பண்ணாங்க அவங்க. ஆனால் என்னென்னா பிரெயின் போன வாட்டி நம்ம செஞ்சு கொடுத்துருந்தோம், அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னாங்க. பட் இந்த வருஷமும் பிரெயின் கேட்டாங்க, கோட் பிரெயின். ஆனால் கிடைக்கலங்க. நானும் ஏகப்பட்ட கடையில் கேட்டு பார்த்துட்டேன், கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? ஸோ அதனால் சரி ஓகேக்கா, பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் கேஎல்ல இருக்கீங்க, பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு நல்லா மட்டன் கிடைக்கிற இடம் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏன்னா ஏகப்பட்ட இடத்துல ட்ரை பண்ணி பார்த்து கிடைக்கவே இல்லை. எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்க, ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க. ஒருவேளை 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் முன்னாடி நம்ம ஆர்டர் பண்ணி வைக்கணும் போல். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக இப்போவே போட்டுட்டு, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நம்ம வச்சிடலாம். தண்ணி ஊற்றியாச்சு. சுக்கா செய்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, அப்புறம் இல்லைன்னா ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் இந்த போன் மேரோவுக்கு நம்ம ஊற்றணும். ஏன்னா அது பாருங்கள் முங்கவே இல்லை. அதுதான் இதை நான் அப்படியே உள்ளே வச்சுட்டு நல்லா நிறைய விசில் வச்சுக்கலாம். ஏன்னா இது எப்படி மட்டன் தெரியல எனக்கு அவங்க கொடுத்தது. இதை இன்னொரு குக்கரில் போட்டுக்கலாம். 2 வாட்டி எனக்கு தெரிஞ்சு நம்ம வேக வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பற்ற மாட்டேங்குது குக்கர். இதுவுமே எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் பீஸு. இது ஃபுல்லாக இதிலே வெந்துருமா தெரியல. இதெல்லாம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கணும். அதுக்கு இதை போட்டுருவோம். மஞ்சள் தூள், உப்பு. மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க, அவ்வளோதான். மட்டன் சுக்காவுக்கு மெயினான மேட்ரு உங்களுக்கு நல்ல மசால் தூள் இருக்கணும். அப்போனா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குக்கரு, ஆனால் நான் இவ்வளோத்த போட்டு வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு தெரில, பார்ப்போம். மட்டன் 2ஐயும் வேக வச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு அடுத்த வேலை ப்ரானுக்கு மசாலா பெரட்டி வச்சிடலாம். ஓகே. ஸோ ப்ரானுக்கு மசாலா பெரட்டி நம்ம வச்சுட்டோன்னா தவா ஃப்ரை ரொம்ப ஈஸிங்க. அதாவது ப்ரானை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த நரம்பெல்லாம் எடுப்போம்ல, அதெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வச்சுருங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் வடிகட்டினீங்கன்னா தண்ணி எல்லாம் வெளியே வரும்னா ப்ரான்லேயும் சிக்கன் மாதிரி தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த தண்ணியே இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் அந்த மசாலாவை போடணும். இப்போ நான் என்னென்ன மசாலா போட போகிறேன்னு நான் காட்ட போகிறேன் உங்களுக்கு. மஞ்சள் தூள் போடுறேன். இது வீட்டில் அம்மா அரைச்ச மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா. அப்புறம் இது ரெட் சில்லி பவுடர், அதாவது காஷ்மீரி சில்லி இருக்குல்ல அது. இது குழம்பு மிளகாய் தூள். அப்புறம் பெப்பர் தூள் கொஞ்சமாக
கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவாங்க. ஆனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போதைக்கு ஆட்டாததுனால நான் போடலை. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மசாலா பெரட்டி வச்சுக்கிறேன்ல பாருங்கள், நான் பெரட்டுறதை இந்த மாதிரி பெரட்டிட்டு நம்ம தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலா போட்டுரும். இந்த ப்ரானை போட்டு அப்படியே வறுத்து எடுக்க வேண்டியதான். நல்லா சுட்டுக்குச்சு கையில். நானே இதை இங்கே அடுப்பில் வச்சுருந்தேன்ல, அந்த மட்டனோட அந்த பாத்திரத்தை இங்கே ஓரமாக வச்சுருந்தேன். நான் இதுலேருந்து வர ஹீட்டு நான் அதில் வரதை நான் மறந்துட்டேன், கவனிக்கலை. அப்படியே வந்து பாத்திரத்தை எடுத்துட்டேன். சரியான சூடு. ஆனால் இப்போ தெரியாது அதோட எஃபெக்ட்டு, நாளைக்கு தான் தெரியும். அப்போ ஏதாவது ஒன்று இப்படி பண்ணிடுறது. ஸோ சிக்கன் இப்போ செய்ய போகிறேங்க. சிக்கன் வந்து பிரட்டல் மாதிரி கொஞ்சம் லைட்டாக செமி கிரேவி. ஸோ கொஞ்சம் எண்ணெய் நிறையா ஊற்றினா தான், ஹாலிடேஸில் எண்ணெய் நிறையா ஊற்றினாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு நாள் நீங்கள் எண்ணெய் நிறைய ஊற்றி சாப்பிட்டுக்கலாம், இன்னொரு நாள் நீங்கள் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், காம்பன்சேட் பண்ணிடுங்க ஃபெஸ்டிவல் டைமுக்கும் இதுக்கும். ஸோ இது வந்து எப்படியும் ஒரு 2 கிலோ சிக்கன் இருக்கும். சோம்பு என்ன போட்டேன்னு சொல்ல மறந்துட்டேன், சாரிங்க. சோம்பு போட்டிருக்கேன். வெங்காயம் போட போகிறேன். கை எரியுதா, அப்படியே கடுப்பாக இருக்குது. இந்த கரண்டி வந்துருச்சு, நான் சொன்னேன்னா இன்றைக்கி தான் வந்துச்சு, ரெட் ஷேப்லேருந்து. ஸோ ஒரு ரொம்ப டிமாண்டாக இருக்குது போல், அதனால் ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வரமிளகாவை பிச்சு போட போகிறோம். பார்த்தீங்களா, வந்தோன்னே என்ன கேட்குறாங்கன்னு, பிரியாணி வேணுமா. பிரியாணிலாம் அவங்க அப்பாவுக்கு மட்டும் போய் கொடுத்துட்டு அப்படியே கிளம்ப போனேன் அப்படின்னு அவர் பார்வை பார்த்ததுக்கப்புறம் தான் வராங்க மேடம்கிட்ட. போங்க போங்க. இப்போ கொஞ்சமாக போடுறேன், அப்புறமும் போடுவேன். கருவேப்பிலை பயங்கரமாக வலிக்குது இந்த இடம். அது இந்த ஆவி படும்போதும் வெறியுது, கிண்ட முடியல. மெல்ல மெல்ல என்ன செவருக்கு வலிக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. என் கையளவு தான், உங்களுக்கு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க கரெக்டாக. அப்படி இந்த சிக்கனை கொட்டுங்க. அப்படி வந்து ஒன்று ஒன்றா போட்டிங்கன்னா நாளைக்கு தான் போடுவீங்க. என்னடா அது ஒரே லெக் பீஸாக இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. நான் லெக்கு மட்டும் தனியாக வாங்கினேன். ஏன்னா சிக்கன் வந்து அவங்க கஸ்டமர் வாங்கி தரேன்னு தான் சொன்னாங்க. அப்புறம் அவங்க கிடைக்கல, நீங்களே வாங்கிருங்கக்கா அப்படின்னாங்கனால நேற்று அவசர அவசரமாக நான் போய் வாங்கினேன். அப்போ சரி கொஞ்சம் லெக்ஸும் தனியாக வாங்கினா நல்லாயிருக்கும்ல சாப்பிட. இங்கே வந்து ரெண்டுமே ஆஃப் பண்ணியாச்சு. என் வீட்டுக்காரர் வந்து ரொம்ப ப்ரிகாஷனாக பண்ணுறாரு. ஏன்னா நான் இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூடு வாங்கினேன், அதனால் கையிலலாம் வந்து. ஆனால் அது ஏன்னே தெரில, எனக்கு வரவே மாட்டேங்குது. நான் வந்து ஏதாவது பாத்திரம் இதுக்கு தொடரும்போது அந்த துணி வச்சு நான் வந்து அதை பிடிக்கணுன்ற அந்த ஒரு இது மைண்டில் வரவே மாட்டேது. அப்படியே தூக்கி வச்சேன், என்ன பெருசாக சூடுற போகுது அப்படின்னு ஒரு நம்பிக்கை. சாரி மக்களை, இவ்வளோ நேரம் ஒரு பெரிய சம்பவமே நடந்துருச்சு. இவ்வளோ நேரம் வந்து பாஸில் போட்டு நான் எடுத்திருக்கேன். இவ்வளோ நேரம் நான் தான் இவர் தான் பண்ணிகிட்டு இருந்தார் எனக்கு ஹெல்ப்பு. கிறுக்குத்தனமாக பண்ணிட்டேனே கடவுளே. மஞ்சள் தூள் போட்டிருக்கேன், அப்புறம் வந்து மல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா மாதிரி ஒரு மசாலா, அது இது வந்து ஒரு கரம் மசாலா. திரும்ப அதே சேம் காமெடி பண்ணுறேன். ஓகேங்களா? எப்படி நான் அதை பார்க்காம இவ்வளோ நேரம் நான் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு வேலை செஞ்சா ஒரு அப்படியே செய்யணும். ஐயோ கடவுளே, அட்வைஸ் பண்றது மத்தவங்களுக்கு நம்ம பண்ணும்போது
அப்படிலாம் சொல்லக்கூடாது தம்பி. நம்ம எடுக்கும்போது அது ஆங்கிள் சரியில்லை, இது சரியில்லை, கலரிங் கட்டால கை தெரியுது, காலு தெரியுது, அது தெரியுது. நீங்கள் என்னடா இல்லைங்க, நான் ரொம்ப நேரம் நானும் இவங்களும் பேசிகிட்டே எடுத்துகிட்டே இருந்தேன். அவங்க தான் கிண்டிட்டு இருந்தாங்க, நான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் நான் கவனிக்கவே இல்லை, அது அவ்வளோ நேரம் பாஸில் இருந்திருக்கு, நான் ரெக்கார்டே பண்ணலை. அப்போ நாங்கள் இந்த சிக்கனை போட்டதுலேருந்து எதுவுமே எடுக்கலையோ? எது வரைக்கும் எடுத்திருக்கோம் கடைசியாக? தெரியல, அது ஸ்டாப் பண்ணல, பாஸில் இருந்தனாலும் தெரியல. வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டதுக்கப்புறம் சிக்கனை போட்டுட்டு, சிக்கன் போட்டதுக்கப்புறம் நாங்கள் என்ன போட்டோம், கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ மசால் போட்டிருக்கோம், அதை எடுத்துருக்கோம். ஆனால் அதுக்கு நடுவில் நடந்த நிறைய காமெடியும் உங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சு. ஸோ சேட். இது வந்து ஒரு பாடம். இனிமேல் வீடியோ எடுக்கும்போது மேலே பாஸ்ட்டாக இல்லையான்னு நான் இனிமேல் பார்த்துப்பேன். ஸோ இதை வந்து ஒரு சிம்மில் வந்து நீங்கள் வேக வச்சுக்கோங்க, மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க, அது பாட்டுக்கு வெந்துகிட்டே இருக்கட்டும். இன்னொரு பிரியாணி பாட்டு வாங்கலான் இருக்கேன். என்ன சொல்லலான் இருக்கீங்க நீங்கள்? ஏன்பா இப்படி சொல்கிறீங்க? பிரியாணி பாட்டை பார்த்தா மட்டும் எனக்கு வந்து எத்தனை வாட்டினாலும் வந்து எத்தனை பிரியாணி பாட்டு இருந்தாலும் வெளியே போகும்போது திரும்ப எனக்கு அதை பார்த்தேன்னா பிரியாணி பாட்டு வாங்கணும்னு ஆசையாக இருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நான் மட்டும் தான் இப்படி இருக்கேனான்னு எனக்கு தெரியல. எத்தனை பிரியாணி பாட்டு வச்சுருக்கேன்னு. இப்போ இது ஒரு பிரியாணி பாட்டு இருக்கா, அதே மாதிரி அங்கே 2-3 இருக்குது. இப்போ புதுசாக வேறு ஒன்று வாங்கியிருக்கேன் பார்த்தீங்களா, ரெட் செஃப்பில். இது மாதிரி பிரியாணி பாட்ஸ் வந்து நிறைய வச்சுருக்கேன், உண்மையிலே நிறைய வச்சுருக்கேன். ஆனாலும் இப்போ போனால் கூட ஒரு பிரியாணி பாட் ஊரில் ஒரு பிராண்டில் பார்த்து வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு அது எத்தனை வாட்டி வாங்கினாலும் அடங்க மாட்டேன்னு அந்த ஆசை, ஏன்னு தெரியல. எனக்கு வேறு இந்த மட்டன் பற்றி தெரியல, எப்படிப்பட்ட மட்டன், வெந்திருக்கா இல்லையான்னு நான் பார்க்கணுமே. ஏய் நல்லா வந்திருக்கு. மட்டன் நல்ல மட்டன் தான். ஓகே சூப்பர். இப்போ அடுத்து வந்து நம்ம அப்போ மட்டனை தாளித்து விட்ருவோம். அது பாட்டுக்கு மட்டன் வந்து உங்களுக்கு வெந்துட்டுருக்கும். இதுவும் பார்த்துடலாம். மட்டன் நல்ல மட்டன் தான் போல். அவங்க மட்டன் எங்கே வாங்கினாங்கன்னு கேட்கணும். கொஞ்சம் நல்லா கொழுப்புள்ள மட்டன். ஆல்ரெடி உங்களுக்கு கொஞ்சம் கொழுப்பு இருந்துச்சு, சாடாதீங்க. இவாஞ்சலின் மட்டன் கிடையாது. அடடா, எல்லாருக்குமே கொழுப்பு இருக்கணும், குட் ஃபேட் இருக்கணும் தானே. ஃபேட்டே இல்லாமல் மனுஷங்க இருக்க முடியுமா? ஃபேட் வந்து இஸ் குட் ஃபார் ஹெல்த். டூ மச் ஃபேட்டு தான் நாட் குட் ஃபார் ஹெல்த். யூஸ்வலாக இந்நேரம் நாங்கள் ஈரோடம்மன் மெஸ்ஸில் சாப்பிட்டுட்ருக்கோம். என்ன தீவா, இந்நேரம் சாப்பிட்டே முடிச்சிருப்போம். அந்த அண்ணன் பேர் எழுதி வச்சிருப்பாரு. பாவம், என்ன இவங்க இன்னைக்கு காணமே நினச்சிருப்பாரு. இன்னைக்கு சாயந்தரம் போனால் அவருக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் தீவா. ஓகே வெந்துருச்சு. குட் மட்டன் ஒன்லி. ஓகே, இப்போது நம்ம பெரிய இதில் வந்து நம்ம சம்பவம் பண்ணலாம். மட்டன் சிக்கன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, தவா ஃப்ரை வந்து நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ அடுத்து நம்ம இது முடிச்சுட்டு அது பேர் என்ன, பாலக் சப்பாத்தி பண்ணணும். ஸோ அதை வந்து அதுக்குரிய வேலையை பார்ப்போம். இந்த பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன். மட்டன் வந்து இந்த பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன். ஏன்னா மட்டன் கொஞ்சம் அதிகம் இல்லை, வேறு பாத்திரம் இல்லை, இந்த பாத்திரம் தான் இருக்குது. நான் எதுக்கு சொல்கிறேன்னா பாத்திரம், இப்போ இங்கே பாருங்கள், பெரிய பாத்திரமா இருக்கா, சின்ன பாத்திரம் இருக்கா, இதுவும் ஒரு அளவுக்கா, மீடியம் சைஸ் பாத்திரம் இல்லை, அதுக்கு தான் பாத்திரம் வேணும்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? அது புரிஞ்சுக்க மாட்டாங்க யாருமே. எப்போ பார்த்தாலும் பாத்திரம்ன்ட்டு அலையிறன்றாங்க பாருங்கள். இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது எங்கள் வீட்டில் இருக்க பாத்திரத்தெலாம் ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். எல்லார் வீட்டில் வந்து தங்கத்தையும் வைரத்தை சேர்த்து வச்சுட்ருக்காங்க, நாங்கள் வந்து இந்த பித்தளை பாத்திரத்தை சேர்த்துட்ருக்கோம். என்ன பண்ண, எங்கள் அம்மாலாம் வந்து ஒரே பாத்திரம். அவங்க அம்மா வந்து எங்கள் அம்மாவோட அம்மா கல்யாணத்துக்கு கொடுத்த இட்லி பாத்திரத்தை தான் இன்னும் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனால் அந்த இட்லி பாத்திரம் செம்ம பாத்திரங்க, எனக்கு ரொம்ப ஃபேவரட். அது வந்து துணி இட்லி தான் வச்சுக்கோங்களேன், ஆனால் நல்லா வரும். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி சில பாத்திரம், அம்மாவோட பாத்திரம் எல்லாமே ரொம்ப பழசு தான், அதெல்லாமே இன்னுமே அவங்களுக்கு நல்லா இருக்குது. ஒருவேளை அந்த காலத்தில் இருக்க மெட்டீரியல் நல்லா இருந்திருக்கு, அதுக்கப்புறம் மிடில் ஏஜில் வாங்கின பாத்திரங்கள் தான் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்ம நிறைய வாட்டி வாங்க வேண்டியதாக இருக்குது. அதனால கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். அவங்க ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாங்க, அப்புறம் மெயின்டைன் பண்ணாமையா இருக்கேன். கம்பெனி சீக்கிரட்லாம் வெளியே சொல்லக்கூடாது. அப்படிலாம் இல்லை, ஆனால் உண்மைதாங்க. நம்ம வந்து தேவையில்லாமல் நிறைய பாத்திரத்தில் வேஸ்ட் பண்ணுறதுக்கு கல்யாணத்தப்பே இப்போ யாராவது கல்யாணம் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரே ஒரு அட்வைஸ், கல்யாண சீர்வரிசைன்ற பேரில் மொத்தத்தையும் தள்ளிடுவாங்க. அதெல்லாம் வாங்காதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் நீங்கள் வாங்கிக்கிங்க.
காசு சேவ் பண்ணலாம், இடத்த சேவ் பண்ணலாம். இல்லை நம்மளுக்கு அந்த சீரு பாத்திரம்லாம் கொடுத்தாங்க பார்த்து, அந்த பெரிய பெரிய அண்டா அதெல்லாம் யூஸே இல்லை எனக்கு தெரிஞ்சு. அந்த காலத்தில் வந்து ஒரு 25-30 கிலோ வந்து வாங்கி அதில் அந்த பெரிய அண்டா பெருசாக இருக்கும்ல, அந்த இதில் போட்டுக்கோங்க. இப்போலாம் நம்ம இருக்கிறது நியூக்ளியரான ஃபேமிலி, 3 பேர் 4 பேர் இருக்க ஃபேமிலிக்கு தேவை கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு வேளை கல்யாணம் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்கிறது என்னென்னா, எழுதி வைங்க ஒரு நோட்டில், எத்தனை குக்கர் வேணும், எத்தனை கடாய் வேணும், எத்தனை டம்ளர், எத்தனை உங்களுக்கு வந்து வடை சட்டி, பேனு, சாஸ் பேன், அதெல்லாம் எழுதி வச்சுட்டு நல்ல பிராண்டில் நல்லா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதில் ரொம்ப வந்து ஏனோ தானோன்னு வாங்காமல் ட்ரைப்ளையில் இப்போ நிறையா பிராண்ட் இருக்குல்ல, இந்த இவங்களோடதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டேன். யார் அவர் பேர் என்ன, வெங்கடேஷ் பட்டோட பாத்திரம்லாம் சூப்பராக இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு அதே மாதிரி மிக்ஸி வாங்கும்போது கேர்ஃபுல்லாக வாங்குங்க. மிக்ஸி வாங்கும்போது இந்த ப்ராசஸர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்குங்க, இல்லைன்னா வாங்காதீங்க. இதில் வந்து நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், சோம்பு போட்டிருக்கேன், சின்ன வெங்காயம் போட போகிறேன். மிக்ஸிலாம் வந்து நான் இதோட இது 2வது மிக்ஸியா 3வது மிக்ஸின்னு நினைக்கிறேன். ஓகேவா, சின்ன வெங்காயம் அப்படி போட்டேன். மட்டன் சுக்காவுக்கு மட்டும் எப்பயுமே சின்ன வெங்காயம் தான் உங்களுக்கு கை கொடுக்கும். நான் அது ஃபஸ்ட்டே யோசிக்கவே இல்லை தெரியுமா. நம்ம இப்போ தான் நான் யோசிக்கிறேன், கல்யாணத்தப்போ நம்மளுக்கு அந்த நாலேஜ் இருந்திருந்தா. நீ என்ன சொல்கிற, அதெல்லாம் நம்ம தேவையில்லாதெல்லாம் வாங்கியிருக்கவே கூடாது. நிறைய தேவையிலேயே கன்வின்ஸ் பண்ணி சீர்வரிசை செட்டுன்னு சொல்லி மொத்தம் கொடுத்துட்றாங்க. ஆமாம், அவங்க கல்யாணம் ஆன கொஞ்சம் நல்லா அதை தூக்கி மேலே வச்சது 8 வருஷம் ஆச்சு, இன்னும் மேலேயே தான் இருக்குது, யூஸே பண்ணல. அதனால் கல்யாணம் பண்ண போகிறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இன்வெஸ்ட் பண்ணுற இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ உங்களுக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும், நீங்கள் நிறைய பேர் ஃபேமிலியெலாம் இன்வைட் பண்ணி அடிக்கடி சமைச்சு சாப்பிட போகிறீங்கன்னா ஒரு 5 லிட்டர் குக்கர் ஒன்று, இல்லை 12 லிட்டர் குக்கர் ஒன்று, அப்புறம் உங்கள் ஃபேமிலி நியூக்ளியர் ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன குக்கர் உங்களுக்குன்னு ரைஸ் வைக்கிறதுக்கோ பருப்பு வைக்கிறதுக்கோ சின்ன குக்கர், பெரிய குக்கர், அது மாதிரி அந்த மாதிரி ஒரு செட் வாங்கிக்கலாம். அதே மாதிரி இப்போ வந்து இந்த மாதிரி பேனோ இல்லைன்னா பால் பாத்திரமோ அதெல்லாம் வந்து கணக்காக வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாத்திரமும் ரொம்ப சேராது. இந்த பாத்திரம் அதிகமாக வாங்குறது இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா, நான் எல்லாத்தையும் நம்ம வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று காலி ஆனோடனே எடுத்துன்னு இருக்கிறதுனால எடுத்து யூஸ் பண்ணிடுவோம். அப்புறம் விளக்குறவங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். ஒருவேளை கம்மியாக நம்ம முன்னாடி வச்சுருக்கோன்னா அந்த பாத்திரம் காலி ஆயிடுச்சுன்னா திரும்ப நம்ம விலைக்கு உடனே நம்ம வந்து அதே மாதிரி தேவையில்லாத பாத்திரத்தை நம்ம வந்து திரும்ப நம்ம வந்து புது பாத்திரம் எடுக்க மாட்டோம். ஓகே, இதிலே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ற ஒரு எண்ணம் வரும். நம்மளுக்கு கழுவுறதுக்கும் ஒரு இது இருக்கும். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு லேட்டராக தான் புரியுது. முன்னாடியே புரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருந்திருக்கலாம். லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். மலேசியாவில் எல்லாருமே ஏர்லியாகவே ஒர்க் போயிடுறாங்க. 7 o'clockலாம் நீங்கள் போய் ரோட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வண்டி ஜாம் இருக்கும். ஏன்னா எல்லா 70 இயர்ஸ் ஆனாலும் சரி, 65 இயர்ஸ் ஆனாலும் சரி, மக்கள் இங்கே உழைச்சிட்டே இருக்காங்க. இன்னும் காலையிலே கிளம்பி போயிடுறாங்க எல்லாருமே. போகும்போதே ஒரு மாமா கடையில் இருப்பான்னு பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க. அப்போ அவங்க வீக்கெண்ட் மட்டும் தான் சமைச்சு சாப்பிடுவாங்க. வீக்கெண்ட் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு சமைச்சு சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த அம்மாஸ் வந்து வீட்டில் தானே இருப்பாங்க. நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருந்த காலங்களில் இப்போ தான் அதுவும் நம்ம ஊர்லேயே மாறிட்டு வருது. ஸோ அப்போ வந்து அம்மா வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, சமைப்பாங்க, நம்மளுக்கு கொடுப்பாங்க, ஹஸ்பண்ட் கொடுப்பாங்க, இப்போ அவங்களும் சாப்பிடுவாங்க. நம்ம ஸ்கூல்லேருந்து வரும்போது ரெடியாக ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுருப்பாங்க. பசிக்குதுன்னா நம்ம டக்குன்னு அம்மாட்ட கேட்டு வாங்குவோம். ஆனால் இங்கே அப்படி பண்ண முடியாது. கிடையாதுன்னு சொல்ல முடியாது. பர்சன்டேஜ் வைஸில் கொஞ்சம் கம்மி. எல்லாருமே ஒர்க்கிங். அதே மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒர்க்கும் பண்ணுவாங்க, அதே டைமில் பார்த்தா திடீர்னு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது கரெக்ட். ஸோ நான் போன வீடியோவில் கூட சொன்னேன் தெரியுமா, நம்ம எங்கே போனோம், பிரிக்ஃபீல்ட்ஸ் போனோம்ல. அந்த 2 சைடுமே எல்லாமே ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் பீப்புள் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க இப்போ என் ஃப்ரெண்டு எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டிங்கன்னா, அவள் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சராக இருந்தால் கேண்டில் மேக் பண்ணுவாள், மேக்கப் வந்து சைடில் பண்ணிகிட்ருக்கா, அது போக இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணிட்டுருக்கா. அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணுறாவ, ட்ரெஸ் ஸ்டைலிங் வேறு பண்ணுவாள். ஸோ இது மாதிரி பல பரிமாணங்கள் வந்து எல்லாருமே வச்சுருப்பாங்க. ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி நிறைய பேர்
எல்லாருமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டேலண்ட்டாக அவங்க வந்து அதை அந்த டேலண்ட்டாக அவங்க அது பிஸ்னஸாக மாற்றிக்கிறாங்க. அது ரொம்ப பெரிய நல்ல விஷயம். இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு துணி கடை அப்படியே போடுவாங்க, ஆன்லைனில் சேல் பண்ணுவாங்க. அப்படியே கொட்டியாச்சுங்க, அவ்வளோதான். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் வடிகட்டும். இப்போ வந்து நம்ம போடக்கூடாது மசாலா. இப்போ இந்த தண்ணி எல்லாம் நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம போடலாம். சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து இன்னும் அது பேர் என்ன, தயிரை போடணும். மட்டன் கொதிச்சிருக்கோம். மட்டன்காரங்கள் கொதிக்கிறாங்கள், கொதிக்கட்டும். எனக்கு இதை பார்த்தாலே எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெருசாக. ஓகே, இதில் வந்து மசால் போட்டுடலாம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. மசால் போட்டுடலாம். மஞ்சள் தூள் ஆல்ரெடி போட்டிருக்கேன், நான் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கிறேன். மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், மல்லித்தூள். ஓகே, இப்போ நல்லா வந்து கிண்டி விட்டுட்டு நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நம்ம தக்காளியே போடலை. ஸோ மட்டன் சுக்காவில் தக்காளி போடாதீங்க, அது வந்து அந்த டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது, ஒரு மாதிரி இனிச்சிரும். எல்லா பக்கமும் கோட்டாகிற மாதிரி போட்டாங்க. கிண்டிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன வச்சுருக்கேன்னா பாலக்கீரையில் கொஞ்சமாக வந்து சிறுபருப்பு போட்டு விசில் வச்சுருக்கேன். இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா பாலக்கீரை இது சப்பாத்தி இருக்குல்ல, சப்பாத்தியில் பாலக்கீரையை கொஞ்சமாக வந்து மிக்சியில் போட்டு அடித்து இதில் வந்து பாலக்கீரை பிணைஞ்சு வச்சுருக்கேன் சப்பாத்திக்கு. கொஞ்சம் உப்பு வந்து நான் மேனேஜ் பண்ணிக்கிறேங்க. இந்த தண்ணியெல்லாம் வடியணும். கொஞ்சம் கலண்டுருச்சு பார்த்தீங்களா, இந்த இதெல்லாம் நல்லா இருக்குது, வெந்துருச்சு மட்டன். ஸோ அதுக்கு அடுத்து ஃபிஷ் ஃப்ரையும் நாங்கள் பண்ணிட்டோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணி அனுப்பிச்சாச்சு. நான் சில இது கொஞ்சம் வீடியோ எடுக்கலை, ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நாங்கள் வேறு கிளம்பணும் ஃப்ரெண்டு வீட்டுக்குன்றதுனால. ஸோ இது எல்லாத்தையும் பேக் பண்ணி நீட்டாக அனுப்பிச்சிட்டோம் உங்கள் வீட்டுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி மோத்தி அண்ணாவும் சௌமியும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு நாங்கள் கிளம்பி போயிட்டோம். ஏன்னா ஈவினிங் அங்கே அவங்க வீட்டில் எங்களுக்கு வந்து டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அங்கே போயிட்டு சூப்பராக அண்ணா மோத்தி அண்ணா பிரியாணி செஞ்சுருந்தாங்க. பிரியாணி, சிக்கன் 65 சாப்பிட்டுட்டு அவங்க தம்பி ஊர்லேருந்து வந்திருந்ததுனால அவங்களோட நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் அப்புறம் பிரிக்ஃபீல்ட்ஸ் போயிட்டோம். ஸோ அங்கே போயிட்டு செம்மையாக பயங்கரமாக இருந்ததுங்க. பிரிக்ஃபீல்ட்ஸே கோலாகலமாக இருந்தது. அவ்வளோ சூப்பராக வெடிச்சிட்டு இருந்தாங்க மக்கள் எல்லோரும். செம்ம க்ரௌடுங்க, பயங்கர க்ரௌடு. அதுவும் எங்கே வெடிப்பாங்கன்னே தெரியாது. நம்ம பின்னாடி முன்னாடி எந்த இடத்துல நின்னாலும் வெடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி இருந்தது. ஃபுல்லாக ஆர்வமாக மக்கள் வந்து வெடி பார்க்குறதுக்கு வந்திருந்தாங்க. நைட்டு 12 மணி கரெக்டாக வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வெடியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் நாங்களும் கொஞ்சம் வெடி வாங்கியிருந்தோம். அவங்களும் ஃப்ரெண்டும் வாங்கியிருந்தாங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிட்டோன்னா நாங்கள் கொஞ்சம் நேரம் ஃபுல்லாக வெடி பார்த்துட்டு ஒரு 12:30 1 o'clockலாம் கிளம்பி நாங்கள் வந்து எங்களோட செந்தூல் ஏரியாவுக்கு வந்துட்டோம். ஏன்னா அங்கே கண்டினியூஸாக வெடிச்சிட்டே இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க அந்த கடையெல்லாம் காலி பண்ணுற அளவுக்கு வெடிப்பாங்க போல், அவ்வளோ வெடி இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் கிளம்பி அந்த இடத்துலேருந்து வரதுக்கே எங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு, கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வெடிக்கிறதுக்காகவே எங்கள் ஏரியாவுக்கு வந்துட்டோம், செந்தூலுக்கு வந்து பார்த்தா செந்தூலும் ஒரே குதூகலமாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ மக்கள் செந்தூல்லே வெடிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா அதுவுமே கொஞ்சம் தமிழ் ஏரியா இல்லை. ஸோ இங்கே மலேசியாவில் வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அந்த தெருவில் வெடிக்கிறாங்கன்னா அந்த பக்கத்து வீடு ஃப்ரெண்டாக சேர்ந்து வெடிப்பாங்க. இங்கே மலேசியாவில் எப்படின்னா தமிழர்கள் எல்லாருமே ஒரே இடத்துல கூடி வெடிக்கிறாங்க. ஸோ அதனால் அது வந்து ரொம்ப மேசிவாக இருக்குது. ஒரே இடத்துல அத்தனை வெடி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 90s கிட்டாக இருக்கிறவங்களுக்கு அது புரியும். ஏன்னா நம்ம சின்ன பிள்ளையில் இருக்கும்போது இப்போ எனக்கு சின்ன பிள்ளையில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நான் தீபாவளி டைம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் கிளம்பி எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிடுவோம். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எங்கள் மாமா ஃபேமிலி பசங்க கசின்ஸ் எல்லாம் ஒன்றா தான் இருப்போமா. ஸோ எல்லாம் மொட்டை மாடிக்கு மேல் மாடிக்கு போய் சேரை போட்டு உட்காந்து வெடி பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா ரொம்ப பிடிக்கும், வெடி பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளையிலேருந்தே வெடிக்கிறதும் ரொம்ப பிடிக்கும், வெடி பார்க்குறதும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அது ஒரு ஹாப்பினஸ்ங்க. அது என்ன சொல்கிறது, ஒரு அந்த வெடி அந்த பார்க்குறது, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது, அது ஒரு தனி சந்தோஷம்தான். ஸோ நாங்கள் நிறைய புது விதமான வெடியெலாம் வந்துருந்தது. சின்ன பிள்ளையில் நம்ம வெடித்த வெடிக்கும் இப்போ இருக்கிற வெடிக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்தது. சில பேர்லாம் பயங்கரமாக வெடிச்சிட்டு இருந்தாங்க. நீங்கள் எல்லாம் பாருங்களேன், இந்த அண்ணன்லாம் வந்து 3 சரவெடியை வச்சு வெடிச்சிட்டு இருந்தார். அப்புறம் இன்னொருத்தர் வந்து கையிலேயே ராக்கெட் விட்டுக்கிட்டு இருந்தார். அதெல்லாம் பார்க்கவே அம்மா பயமே எல்லாம் வெடிக்கிறாங்க. இப்போ ஊர்லலாம் பசங்க வந்து சேட்டை பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க பார்த்துருக்கோன்னா, நான் நேர்லலாம் வந்து அந்தளவுக்கு பார்த்ததில்ல, வீடியோஸில் பார்த்துருக்கேன்.
நேரில் எங்களுக்கு பக்கத்தில் இவர் வெடிச்சிட்டு இருந்தார். அதே மாதிரி இன்னொருத்தர்லாம் பாருங்கள், இங்கே பாருங்கள் ராக்கெட்டில் கையில் வச்சு வெடித்ததெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. பயமே இல்லைங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அது பாட்டுக்கு வெடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கை என்னத்துக்கு ஆகுறது. ஆனால் சுத்தமாக பயப்படலைங்க. அவங்க பாட்டுக்கு வந்து வெடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் கூட வந்து ஒரு ஃபியரே இல்லை. அதே மாதிரி வெடியெலாம் ரொம்ப உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப அது பார்க்கவே வந்து கலர்ஃபுல்லாக அந்த லைட்டில் ஒரு டார்க் ஸ்கையில் லைட்ஸ் வந்து அப்படி வந்து பார்க்கும்போது சில விஷயங்கள் நம்மளுக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது. இந்த வெடியே வந்து ஒரு டார்க் ஸ்கை தேவைப்படுதில்ல. வெடி இப்போ இந்த மாதிரி ராக்கெட்லாம் நம்ம வந்து பகல் நேரத்தில் வெடிக்க முடியாது. அதுக்கு வந்து ஒரு இருட்டு தேவை, ஒரு டார்க்னஸ் தேவை. அந்த டார்க்னஸில் தான் அதோட ட்ரூ கலர்ஸ் நம்மளுக்கு தெரியுது. ஸோ அதே மாதிரி நம்ம லைஃப்பில் இது வந்து ஒரு தத்துவம் மாதிரி போயிடும். என்னடா தத்துவம் சொல்கிறாருன்னு நினச்சிக்காதீங்க. நம்ம லைஃப்பில் என்ன கடந்து வந்தாலும் கடவுள் நம்மளை வந்து அதுலேருந்து வெளியே கொண்டு வந்துடுவார். அவர் ஒரு லைட் மாதிரி நம்மளுக்கு வந்து நம்மளை அந்த டார்க்னஸ்லேருந்து வெளியே கொண்டு வந்துடுவார். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்களும். ஸோ உங்கள் ஏரியாவில் நிறைய வெடி வெடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சேனலில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க, அவங்களுக்குலாம் தீபாவளி வாழ்த்துக்கள். அண்ட் ரொம்ப சேஃபாக நல்லபடியாக ஹாப்பியாக இருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து அடுத்து என்ன வீடியோ வரப்போகுதுன்னு தெரியல, அந்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, இங்கே மலேசியாவில் வந்து பயங்கரமாக இருந்தது தீபாவளி. நம்ம ஊர்லேயும் பயங்கரமாக தான் இருந்திருக்கும். ஆனால் நிறைய பேர் மாலைன்னுலாம் சொன்னாங்க. பட் ஒரு மெமரபிளான டே, ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணி அந்த டேயை நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. டேக் கேர். ஓகேவா? டாட்டா.